ஜோதிட பூமி வாசகர்களுக்கு எட்டயபுரம் விஜயநரசிம்மனின் வணக்கங்கள். பஞ்சாங்க விவரங்கள் 26/3/2019 செவ்வாய்க்கிழமை குழம்பி வருடம் பங்குனி மாதம் 12ஆம் நாள். திதி தேய்பிரை சஷ்டி, இரவு மணி 8:03 வரை, பின்னர் சப்தமி. நட்சத்திரம் அனுஷம், காலை மணி 7:16 வரை, பின்னர் கேட்டை. யோகம் சித்தி, மாலை 5:03 வரை. கரணம் கரஜை, காலை மணி 7:56 வரை, பின் வணிஜை. ராகுகாலம் பகல் மணி 3:17 முதல் மாலை 4:48 வரை. யமகண்டம் காலை 9:12 முதல் 10:43 வரை. குளிகை பகல் 12:14 முதல் 1:45 வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். தாராபலம் உள்ள நட்சத்திரங்கள் அஸ்வினி மகம் மூலம், கார்த்திகை உத்திரம் உத்திராடம், மிருகசீஷம் சித்திரை அவிட்டம், புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி, பூசம் மனுஷம் உத்திரட்டாதி, ஆயில்யம் கேட்டை ரேவதி. சந்திரபலம் உள்ள ராசிகள் ரிஷபம், மிதுனம், கன்னி, விருச்சிகம், மகரம், கும்பம் ஆகியவையாகும். மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய, அனைவரையும் காக்கக்கூடிய வீரம் மிக்க மேஷராசி அன்பர்களே, உங்கள் செயல்பாடுகள் வெற்றியடைய கடின உழைப்பு தேவை. ஆயினும் உங்கள் செயல்பாடுகள் உரிய அங்கீகாரத்தை பெறாது. உங்கள் குறிக்கோள்களை அடைய பொறுமையும் கடின உழைப்பும் தேவை. வழக்குகளில் வாய்தா வாங்கிக் கொள்வது நல்லது. எந்த செயலையும் அவசரமின்றி நிதானமாக செய்தால் வெற்றி நிச்சயம். அரசு உதவிகள் தாமதப்படும். பெண்கள் ஈடுபடும் காரியங்களில் தடை தாமதங்கள் ஏற்படும். தொழில் வியாபாரங்களில் லாபம் குறையும். கொடுக்கல் வாங்கலில் கராராக இருப்பது நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றங்கள் தடைப்படும். மேஷராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1 மற்றும் 9, கவரும் எண்கள் 4 மற்றும் 8, சாதகமான எண்கள் 2, 3, 5, அனுகூலமற்ற எண்கள் 6, 7. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு, செம்பு மற்றும் தங்க நிறம். தவிர்க்க வேண்டிய நிறம் கருப்பு. அதிர்ஷ்ட கற்கள் செம்பவளத்தை செம்பில் அல்லது வெள்ளியில் பதித்து வியாழக்கிழமையன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம் முருகனுக்கு நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சிவப்பு உடை அணிந்து துறைதானம் செய்து தோஷ நிவர்த்தி தரும். தன் துணையை நன்றாக கவனித்து கைவிடாமல் பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ரிஷவராசி அன்பர்களே, நெருக்கமானவர்களோடு ஒத்துப்போகாத சூழ்நிலை எழும். ஒருநிலைப்படுத்தும் குணம் இருந்தும், பல விஷயங்களை கிரகிக்கும் தன்மை இருந்தும், மறதி காரணமாக ஒன்றுமே தெரியாத உணர்வு இருக்கும். பல முகாந்தரங்களிலும் பணவரவு கூடும். எடுத்த காரியங்கள் எல்லாம் கைகூடும். தொழில் முயற்சிகள் ஈழேறும். புதிய சொத்துக்கள் அமையும். செல்வாக்கு புகழ் அதிகமாகும். அரசு அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். பதிவுக்கான பரிந்துரைகள் செய்வர். பெண்கள் காதல் வலையில் விழலாம். அவர்கள் சந்தோஷப்படும்படியான நிகழ்வுகள் ஏற்படும். மாணவர்கள் ஓய்வு நேரத்தில் உல்லாசமாய் இருப்பர். ரிஷபராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 2 மற்றும் 8, கவரும் எண்கள் 7 மற்றும் 9, சாதகமான எண்கள் 1, 3, 4 மற்றும் 6, அனுகூலமற்ற எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பிங்க், வெள்ளை. தவிர்க்க வேண்டிய நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட கற்கள் வைரத்தை தங்கத்தில் பதித்து வெள்ளிக்கிழமையன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு சனிக்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். வெள்ளை ஆடையும் வைரமும் அணிந்து வெள்ளி அல்லது மொச்சை தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். எதிலும் கணக்கு பார்த்து காதலிப்பது போல் நடிப்பில் வல்லவரான மிதுனராசி அன்பர்களே, எல்லா வளமும் பெறும் இனிய நாள். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நிறைவேறும். எதிரிகள் பணிவர். புது பெண்ணின் சிநேகம் ஏற்படுவதால் மனதில் மகிழ்ச்சி நிலவும். எதிர்பார்த்த இடங்களிலிருந்து தனவரவு உண்டாகும். அரசு பணியாளர்களுக்கு ஆணையிடும் அதிகார பதவி கிடைக்கலாம். விரும்பிய பொருட்கள் வீடு வந்து சேரும். வசதி வாய்ப்புகள் பெருகும். இதுவரை இருந்து வந்த உடல் உபாதைகள் நீங்கும். மாணவர்கள் தங்கள் நீண்ட நாள் நண்பரை சந்தித்து மகிழ்வீர்கள். மிதுனராசி அன்பர்களே, உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 7 மற்றும் 3 ஆகும். கவரும் எண்கள் 5, 6 மற்றும் 9, சாதகமான எண்கள் 1 மற்றும் 2, அனுகூலமற்ற எண் 4 மற்றும் 8. அதிர்ஷ்ட நிறம் பர்பிள், பச்சை மற்றும் பிங்க். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் கருப்பு மற்றும் சிகப்பு. அதிர்ஷ்ட கற்கள் மரகதத்தை தங்கத்தில் பதித்து புதன்கிழமையன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம் பெருமாளுக்கு சனிக்கிழமையில் நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். பச்சை பட்டாடையும் மரகதம் அணிதலும், சொன்னதானம் அல்லது பாசிப்பயிறு தானம் செய்வதும் தோஷ நிவர்த்தி தரும். தங்கள் விசுவாசத்தை, உண்மையை, அன்பை
பிரியத்தை வெளிப்படையாக கூறுகின்ற கடகராசி அன்பர்களே, நேர்மைக்கு பெயர் போனவர். அமைதியான பண்புகள் மற்றவர்களும் உங்கள் மனோவலிமையை காட்டும். உணர்ச்சி வசப்பட்டால் தலைமை பதவி கை நழுவி போகும். எதிலும் ஆராய்ந்து வேலையில் இறங்க வேண்டிய நாள். கௌரவ குறைவு ஏற்படாத வண்ணம் பார்த்து கொள்வது சிறப்பு. உங்கள் செயல்களில் வெற்றி பெற மிகுந்த பிரயாசைப்பட நேரும். முன்னேற்ற வாய்ப்புகள் கதவை தட்டும். சுயநம்பிக்கை அதிகரிக்கும். பயணங்களில் தடைகள் உண்டு. வெற்றிக்கு வழியில்லாத வகையில் வேதனைகளும் ஏற்படும். மாணவர்களுக்கு எடுத்த காரியங்களில் எளிதில் வெற்றி கிடைப்பது அரிது. கடகராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 4 மற்றும் 6, கவரும் எண்கள் 8 மற்றும் 1, சாதகமான எண்கள் 2, 7 மற்றும் 9, அனுகூலமற்ற எண்கள் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை கிரீம். தவிர்க்க வேண்டிய நிறம் நீலம் மற்றும் பச்சை. அதிர்ஷ்ட கற்கள் வெள்ளியில் பதிக்கப்பட்ட முத்து மோதிரத்தை திங்கட்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: சிவபெருமானுக்கு நெய்தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். வெண்மையான ஆணை அணிந்து வெண்மையான மலர்களால் அர்ச்சித்து சங்குதானம் அல்லது பச்சரிசி தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். தன் மனைவியையோ குடும்பத்தாரையோ பிறர் அவமதிப்பதை விரும்பாத சிம்மராசி அன்பர்களே, தொழில் வாழ்க்கையில் உறுதியுடனும் அதிகாரத்துடனும் விளங்குவீர்கள். பிடிவாதத்தை விடுத்து தொழில் ரீதியான முடிவுகளை எடுத்தல் வேண்டும். அன்னையின் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் தேவை. எவரிடமும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. தானுண்டு தன் வேலையுண்டு என இருக்க வேண்டிய நாள். பிறரை சந்தேகப்படும் குணம் ஏற்படும். சந்தோஷமற்ற வாழ்க்கை அமையும். மாணவர்கள் தடைப்பெறும் காரியங்கள் கண்டு தன்னம்பிக்கை இழக்காதீர். முயற்சி திருவினையாக்கும் என முன்னேற முயலுங்கள். சிம்மராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1, 4, 5, 6 மற்றும் 9, சாதகமான எண் 3, அனுகூலமற்ற எண்கள் 2, 7 மற்றும் 8. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு சிவப்பு ஆகும். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் நீலம், வெள்ளை மற்றும் கருப்பு. அதிர்ஷ்ட கற்கள் தங்கத்தில் பதிக்கப்பட்ட மாணிக்கம் அல்லது மரகத மோதிரத்தை ஞாயிற்றுக்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: அர்த்தநாரீஸ்வரருக்கு நெய்தீபம் ஏற்றி வணங்கி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல். சிவப்பு ஆடை அணிந்து சிவப்பு மலர்களால் அர்ச்சித்து கோதுமை தானம் அல்லது சிவப்பு பசு தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். இரட்ட குணமுடையவரும் கெட்டிக்காரருமான கன்னிராசி அன்பர்களே, அன்பு சகோதரர்களால் அதிக உதவி உண்டு. முகநூல் மூலமாக புதிய நண்பர்களை பெறுவீர்கள். ஆடை ஆபரணங்கள் சேரும். குடும்பத்தில் நிம்மதி சுகம் ஆகியவை அதிகரிக்கும். சம்பாதிக்கும் திறனும் அதிகரிக்கும். வேலை பார்க்கும் இடத்தில் உங்கள் மதிப்பு உயரும். இரும்பை கவரும் காந்தம் போல எதிர்பாளரால் அதிக ஈர்ப்பு ஏற்படும். எதிர்பார்ப்புக்கு மேல் ஆதாயம் உண்டு. காரியங்களில் கை கொடுப்பாள் மனைவி. புதிய நண்பர்கள் சேர்க்கை என புதிய உற்சாகங்கள் பிறக்கும். மாணவர்களுக்கு மனத்தம்பும் மகிழ்ச்சியும் நிலவும். கன்னிராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5, 6 மற்றும் 7, சாதகமான எண்கள் 4 மற்றும் 9, அனுகூலமற்ற எண்கள் 1 மற்றும் 8. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், வெள்ளை மற்றும் பச்சை. தவிர்க்க வேண்டிய நிறங்கள் சிவப்பு மற்றும் கருப்பு. அதிர்ஷ்ட கற்கள் பச்சை, மரகதம் இவற்றில் ஒன்றை தங்கத்தில் பதித்து புதன்கிழமை அன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ மகாலட்சுமிக்கு நெய்தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல். பச்சை வண்ண ஆடை அணிந்து மலர்களால் அர்ச்சித்து ஸ்வர்ண தானம் அல்லது பச்சை பயிறு தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். ஆடம்பர வாழ்க்கையில் ஆர்வம் மிக்க துளாராசி அன்பர்களே, எதிர்பார்த்த தனவரவு இருக்காது. கௌரவ குறைவு ஏற்படாத வண்ணம் பார்த்து கொள்வது சிறப்பு. குடும்ப வாழ்வு சோபிக்காது. சோம்பலை விட்டு சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய நாள். படிப்பில் அதிகம் கவனம் தேவை. வாழ்க்கையில் புது திருப்பங்கள் ஏற்படும். தெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேறும். தொழில் அபிவிருத்திக்கான திட்டங்கள் ஈடேறும். பேச்சிலும் நிதானம் தேவை. மாணவர்களுக்கு தோல்வி பயத்தால் முன்னேற்றம் தடைப்படும். துளாராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1, 2, 4 மற்றும் 7, சாதகமான எண் 8, அனுகூலமற்ற எண்கள் 5, 6, 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. தவிர்க்க வேண்டிய நிறங்கள் பச்சை மற்றும் மஞ்சள். அதிர்ஷ்ட கற்கள் வைரத்தை தங்கத்தில் அல்லது பிளாட்டினத்தில் பதித்த மோதிரத்தை வெள்ளிக்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ ராமபிரானை வணங்கி நெய்தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல். வெள்ளை வண்ண ஆடை அணிந்து வெள்ளை மலர்களால் அர்ச்சித்து
வெள்ளிதானம் அல்லது மொச்சதானம் செய்வது தோஷ நிவர்த்தியாகும். மனைவியை பாராட்டக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களே, ஒரே சீரான அறிவுத்திறனும் உடல் உழைப்பும் தொழிலுக்கு அவசியம். ஆடம்பர வாழ்க்கையில் ஈடுபாடு அதிகரிக்கும். வெற்றியை சந்திக்க பிறந்தவர் நீங்கள். குடும்ப சுகத்தில் திருப்தி ஏற்படும். புத்தாடை பொன் நகைகள் வாங்கலாம். சாத்திரங்களில் ஆராய்ச்சியும் தேர்ச்சியும் ஏற்படும். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். நல்ல பெயர் கிடைக்கும். மதிப்பு மரியாதை கூடும். புதிய வாகனங்கள் வீட்டு விலங்குகளை வாங்கலாம், விற்கலாம். பெண்கள் வாக்குவன்மையால் ஆதாயம் அடைவர். மாணவர்கள் உயர் படிப்பு படிக்கலாம். நண்பர்களும் உதவுவர். விருச்சிகராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 3, 9, 2, 4, 1 மற்றும் 7. அனுகூலமற்ற எண்கள் 5, 6, 8. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, கிரீம் மற்றும் சிவப்பு. தவிர்க்க வேண்டிய நிறங்கள் நீலம், வெள்ளை மற்றும் பச்சை. அதிர்ஷ்ட கற்கள் செம்பவளத்தை தங்கத்தில் அல்லது செம்பில் பதித்த மோதிரத்தை செவ்வாய்க்கிழமை அன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: துர்க்கையை வணங்கி நெய்தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், சிவப்பு வண்ண ஆடை அணிந்து வெள்ளை மலர்களால் அர்ச்சித்து பவளம் அணியவும் அல்லது சிவப்பு பசு தானம் செய்வதும் தோஷ நிவர்த்தியாகும். தத்துவம், ஞானம், வேதாந்தம், தர்மசாஸ்திரம் அறிந்த தனுர் ராசி அன்பர்களே, கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டாது. எடுத்த காரியங்களில் ஆதாயம் பெற எச்சரிக்கை நடத்தல் அவசியம். தேவையற்ற செலவுகளை செய்ய வேண்டியது வரும். பெண்கள் செலவுகளை குறைக்க கையை கட்டுவது நல்லது. கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். பணியாட்களால் பிரச்சனைகள் ஏற்படும். சிலருக்கு வருமான வாய்ப்புகள் பெருகும். தந்தை வழி உறவுகளால் தொல்லை ஏற்படும். இடைவிடாத வேலைப்பொழு காரணமாக உணவருந்த முடியாத நிலை ஏற்படும். மாணவர்கள் சினிமா, மால் என வெட்டி செலவுகளை தவிர்ப்பது நல்லது. தனுராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 6, 3, 5 மற்றும் 8. சாதகமான எண்கள் 1 மற்றும் 4. அனுகூலமற்ற எண்கள் 2, 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், பொன் நிறமாகும். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் சிவப்பு மற்றும் கருப்பு. அதிர்ஷ்ட கற்கள் புஷ்பராகத்தை தங்கத்தில் பதித்து வியாழக்கிழமை அன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ கிருஷ்ணரை வணங்கி நெய்தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், மஞ்சள் வண்ண ஆடை அணிந்து மஞ்சள் மலர்களால் அர்ச்சித்து புஷ்பராகக்கள் அணியவும் அல்லது கொண்டைக்காடலை தானம் செய்வதும் தோஷ நிவர்த்தியாகும். கணக்குன்னா கணக்குத்தான் என கணக்காக இருக்கும் மகராசி அன்பர்களே, பெண்களால் தனலாபம் அடைவீர்கள். மற்றவர்களுக்கு விருந்து உபச்சாரம் செய்து மகிழ்வீர்கள். கொடுக்கல் வாங்கல் சிறக்கும். அரசு பணியாளர்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றியடையும். குழந்தைகளின் விருப்பங்கள் யாவும் நிறைவேறும். வீடு, நிலம், வாகனம் ஆகியவற்றை வாங்க விற்க நல்ல தருணம். பெரியவர்களின் சந்திப்பு இனியதாக அமையும். எண்ணியபடி எண்ணிய காரியங்கள் ஏற்றம் தரும். விரும்பிய பொருட்கள் வீடு வந்து சேரும். லாபங்கள் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வியிலும் வியாபாரிகளுக்கு தொழிலிலும் வெற்றி கிட்டும். மகர ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 6, 9 மற்றும் 8. அனுகூலமற்ற எண் 3. மற்ற எண்கள் அனுகூலமானவை. அதிர்ஷ்ட நிறம் நீலம், கருப்பு ஆகும். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் கிரீம். அதிர்ஷ்ட கற்கள் நீலக்கல்லை தங்கத்தில் அல்லது பஞ்சலோகத்தில் பதித்து சனிக்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ ஆஞ்சநேயரை வணங்கி நீதிபூம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், கரிய வண்ண ஆடை அணிந்து நீல நில மலர்களால் அர்ச்சித்து இந்திர நிலக்கல் அணியவும் கருப்பு பசு அல்லது எழுதானம் செய்வது ஏற்றம் தரும். நேர்மை, ஒழுக்கம், உயர்கல்வியுடைய கும்பராசி அன்பர்களே, தன்னம்பிக்கை, தைரியம் எல்லாம் ஓங்கும். அனைத்து செயல்பாடுகளும் அனுகூலமாய் அமையும். திருப்திகரமான தீர்த்த யாத்திரைகள் மகிழ்வு தரும். தொழில் தொடங்க சாதகமான சூழ்நிலை ஏற்படும். அதிகாரிகளிடம் நல்ல பெயர் எடுப்பீர்கள். பதவி உயர்வு உண்டு. புகழ், கௌரவம், மதிப்பு, மரியாதை கூடும். அரசியல்வாதிகளுக்கு அனுகூலமான நாள். வாழ்க்கையில் இனிய மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். அதிகாரிகள் நட்பால் ஆதாயம் பெறுவீர்கள். பெண்களால் லாபம் ஏற்படும். வீட்டில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெற்று இன்பம் நிலைத்திருக்கும். மாணவர்களுக்கு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி கிட்டும். கும்பராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 3, 9, 2 மற்றும் 7. அனுகூலமற்ற எண்கள் 1, 4, 5 மற்றும் 8. அனுகூலமான எண் 6. அதிர்ஷ்ட நிறம் நீலமாகும். தவிர்க்க வேண்டிய நிறம் பச்சை. அதிர்ஷ்ட கற்கள் நீலக்கல்லை தங்கத்தில் அல்லது பஞ்சலோகத்தில் பதித்து
சனிக்கிழமையன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ சாஸ்தாவை வணங்கி நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், கரிய வண்ண ஆடை அணிந்து நீலமலர்களால் அர்ச்சித்து இந்திர நிலக்கல் அணியவும், கருப்பு பசு அல்லது எழுதானம் செய்வது ஏற்றம் தரும். கீர்த்தி மற்றும் தயக்கமுடைய மீனராசி அன்பர்களே, தெய்வ பக்தியால் மன நிம்மதி கூடும். திருவருளாலும் குருவருளாலும் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்கள் ஏற்படும். வெற்றி மேல் வெற்றி உண்டு. ஆலய தரிசனங்கள் அமைதியும் ஆனந்தமும் தரும். தந்தை தாராளமாக உதவி செய்வார். திருமண ஆசைகள் ஈடேறும். திரவியங்கள் சேரும். தேர்வுகளில் எதிர்பார்த்த வெற்றிகள் கிட்டும். சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். அரசியல்வாதிகளிடம் எதிர்பார்த்த அனுகூலமான விஷயங்கள் தாமதமின்றி கிடைக்கும். தொழில் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி திக்கை எட்டும். கடன்கள் விரைவில் வசூலாகும். மாணவர்கள் ஆலய தரிசனங்கள், பக்தி மார்க்கத்தில் ஈடுபடுவர். மீனராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1, 4, 3 மற்றும் 9. அனுகூலமற்ற எண் 8. அனுகூலமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், ரோஸ் மற்றும் ஆரஞ்சு. தவிர்க்க வேண்டிய நிறம் நீலம். அதிர்ஷ்ட கற்கள் புஷ்பராகக்கல்லை தங்கத்தில் பதித்து வியாழக்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரை வணங்கி நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், மஞ்சள் வண்ண ஆடை அணிந்து மஞ்சள் மலர்களால் அர்ச்சித்து புஷ்பராகக்கல் அணிந்து கொண்டைக்கடலை தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும்.